வணக்கம், இது உங்கள் சுகீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரான் ஃப்ரை. இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரானை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உள்ளே இருக்க அழுக்கை எடுத்துட்டு தண்ணியில் போட்டு கழுவி தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த க்ளீனிங் ப்ராசஸ்க்கு தான் உங்களுக்கு டைம் எடுக்குமோ ஒழிய ரெசிபி ரொம்ப குயிக்காக நீங்கள் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர், லெமன், உப்பு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய். மொத்தம் 7 இன்க்ரீடியண்ட் இருந்தால் போதும். இந்த ரெசிபி செய்கிறது ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் இல்லைங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த இறாலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் தூள், கார்ன்ஃப்ளவர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசியாக அந்த லெமன் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் பிழிஞ்சு விட்டுட்டு இதை அப்படியே ஒரு 10 to 15 minutes நீங்கள் அப்படியே மேரினேட் பண்ணி வைக்கணும். இதுதான் நம்மளுடைய ப்ராசஸ்ஸு. இப்படி மேரினேட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுட்டு அப்பப்போ போட்டு கொடுக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இது ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு மட்டும் இல்லை, நம்மளோட வீடியோவில் வர எல்லா ரெசிப்பியுமே ரொம்ப சிம்பிளாக, குயிக்காக, டேஸ்ட்டாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சே செய்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதுக்காக போய் ஸ்பெஷலாக கடையில் போய் எதுவும் வாங்கிட்டு வந்து தான் செய்யணும் அப்படிங்கிறது இருக்காது. அவ்வளோதான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை அப்படியே ஒரு 15 minutes மூடி வச்சுடுங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா அது மேரினேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு கடாய் காஞ்சதுக்கப்புறமா அளவாக எண்ணெய் ஊற்றுங்க. இதுக்கு நீங்கள் எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணுங்கிறது இல்லை. ஏன்னா நம்ம எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணி இதை பொரித்தோம் அப்படின்னா திரும்ப அந்த எண்ணெயை நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் எவ்வளோ ப்ரான் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காயாமல் நீங்கள் பொரிச்சு எடுக்கக்கூடாது. காஞ்சிருச்சுங்க. இப்போது நம்ம 15 minutes மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ப்ரான் இறாலை எடுத்துக்கோங்க. இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்ச எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். அவ்வளோ அவ்வளோதாங்க, ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம போடும்போது இறாலோட சைஸ் எப்படி இருந்தது, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இறாலோட சைஸ் அப்படியே சின்னதாகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே ஒரு வாழை இலையில் வச்சு ரசம் சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.